Hi friends, welcome to Munira's Kitchen. நம்ம இன்னைக்கு கிச்சன்ல கேப்சிகம் வச்சு கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு தடவை பண்ணி பாருங்கள். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். எல்லாம் ஒரு ஸ்பூன் வீதம். மல்லி, குருமிளகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, காரத்தை வந்த மாதிரி கொஞ்சம் வரமிளகு. ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இந்த சொன்னதெல்லாம் அதை போட்டு நல்லா வறுத்தெடுங்க. சின்ன தீயில் வறுக்கணும், கரியாமல் பார்த்துக்குங்க. கொஞ்சம் லேசாக நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அரோமா வரும். அது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கீ உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 பூண்டு, பெரிய பூண்டாண்ட 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஷ்யூஸ் 4-5 கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கட் பண்ணி வச்சுக்கிற ஒரே ஒரு கேப்சிகம்மு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கும் போது டேக் தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கேப்சிகம் நல்லா லேசாக வதங்கணும், வதங்கி லேசாக வேகணும். அதை மட்டும் சின்ன தீயில் வச்சு நல்லா வதக்கிங்க. தண்ணி ஒன்றும் ஊற்ற அவசியம் இல்லை, அதுக்கு அது எண்ணெயிலேயே வதங்கிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற அந்த பவுட்ரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுக்கிற சாதத்தை இது கூட, ரைஸை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இல்லாட்டி லேசாக உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பிள்ளைகளுக்கு லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் அடிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.